ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 22 கேரட் கோல்டு காயினுக்கும் 24க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 22 கேரட் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7260 ரூபா. ரொம்பவே ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 கேரட் கோல்டு காயின் வாங்கினா தான் அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜுவல் வாங்க முடியும், 24 கேரட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இல்லை, அது 24 கேரட்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். எங்கள்கிட்ட அன்றைக்கி நீங்கள் காயின் காமிக்கவே இல்லை பர்ச்சேஸ் வீடியோ போடும்போது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அன்றைக்கி நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி நார்மலாக 22 கேரட் கோல்டு காயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் 24ம் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 காயினுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 99.9% ஃபைன் கோல்டுன்னு பின்னாடி எழுதியிருக்கும் உங்களுக்கு 24 கேரட் கோல்டு காயினில். நார்மல் காயினில் பார்த்திங்க அப்படின்னா 916 அப்படின்னு போட்டிருக்கும். இதில் 999 அப்படின்னு போட்டிருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் பார்க்கும்பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு சாஃப்டஸ்ட்டு மெட்டல் தான் பார்த்திங்கன்னா கோல்டு. ரொம்ப 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 மென்மையாக இருக்கும் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் ஜுவல்லரி செய்யும் பொழுது அதோட தன்மை இது பார்த்திங்கன்னா லைஃப் கம்மியாக இருக்கும். அதனால கொஞ்சம் நிக்கல், இந்த செம்பு, துத்தநாகம், வெள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கோல்டு ஜுவல்ஸ் செய்யும்போது அது ரொம்ப நாளைக்கு உழைக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் பியூர் கோல்டில் இந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நமக்கு 22 கேரட்டில் ஜுவல்ஸ் செய்ய முடியும். அதுலேயே தான் நமக்கு காயினும் கொடுக்குறாங்க. இப்போ 24 கேரட் கோல்டில் பார்த்தீங்கன்னா 99.9% கோல்டு இருக்கும். 22 கேரட்டில் 91.6% இருக்கும். ரிமைனிங் எல்லாமே இந்த நிக்கல், செம்பு, துத்தநாகம், வெள்ளி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. 18 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா 75% கோல்டு இருக்கும். இந்த அதர் மெட்டல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது 25% இருக்கும். இதை பற்றி நான் ஏற்கனவே தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். அப்போ அதை நீங்கள் நிறையா பேர் பார்க்கல. இதை பற்றின டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த 18 கேரட் கோல்டில் தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைமண்ட் ஜுவல்லரிஸ் செய்வாங்க. ஏன் அப்படின்னா டைமண்ட் நீங்கள் வாங்கும்போது அதோட ரேட் ரொம்ப அதிகம். அதுக்கான மேக்கிங் எல்லாமே நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரீஷியஸாக ரொம்ப நாள் வச்சுப்பாங்க. டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறவங்க அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்றதால. அதனால பார்த்திங்கன்னா அதில் 18 கேரட் கோல்டில் செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்றதால 18 கேரட்டில் செய்வாங்க. அதில் 75% தான் கோல்டு இருக்கும். ரிமைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அதர் மெட்டல்ஸ் தான் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. இப்போது நம்ம 22 கேரட் கோல்டு எடுத்தால் மட்டும்தான், கோல்டு காயின் எடுத்தால் மட்டும்தான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். 24 கேரட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. இப்போது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு கிராம் 22 கேரட் கோல்டு காயின் எடுத்துகிட்டு போனேன்னா நேற்றைய ரேட் படி இது 7180 ரூபான்னா எக்ஸ்சேஞ்ச் அப்போ 7180 ரூபாய்க்கு அப்படியே எடுத்துப்பாங்க. இதே 24 கேரட் 7838 ரூபா அப்படின்னா அந்த ஒரு கிராமுக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 7838 ரூபாய்க்கு அப்படியே எடுத்துப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது. சேல் பண்ணும்பொழுது நம்ம கேஷாக கேட்டோம்னா ஒரு சம் பர்சன்டேஜ் லெஸ் பண்ணிட்டு தான் அமௌண்ட் கொடுப்பாங்க. அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 7838 ரூபாயை உங்களுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. அந்த அன்னைக்கு 24 கேரட் கோல்டோட வேல்யூ என்னவோ அதே தான். நம்ம வாங்கும்போது அதிகமான அமௌண்ட் கொடுத்து வாங்குவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுதும் சேல் பண்ணும்பொழுதும் நம்மளது அதிகமான அமௌண்ட் போட்டு எடுத்துப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி 22 கேரட் சேவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 கேரட் கோல்டு காயின் வாங்கி நீங்கள் சேவ் பண்ணுறதும் ரொம்ப நல்லது தான். 24க்கு நார்மலாக ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பெர் கிராமுக்கு 500 ருபீஸ் வேஸ்டேஜ் போட்டுட்ருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 9% வேஸ்டேஜ் சொன்னாங்க. இப்போது நீங்கள் 24 கேரட் கோல்டு காயின் வாங்கணுன்னா 5% வேஸ்டேஜ் சொல்கிறாங்க. 22 கேரட்க்கு 2% வேஸ்டேஜ் போட்டுட்ருக்காங்க. இப்போது இந்த நியூ இயர் ஆஃபர் மூலமாக போத் 24 அண்ட் 22 கேரட் ரெண்டுமே இல்லை அப்படின்றதுக்காக சரி ஓகே நம்ம 24 கேரட் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் 24 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. இதுவே நீங்கள் 22லேயே பார் ஷேப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2.5% வேஸ்டேஜ் போடுவாங்க. ரவுண்ட் ஷேப் வாங்கினீங்க அப்படின்னா 2% போடுவாங்க. நீங்கள் பாருங்கள் 24 கேரட் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்கன்னா 5% கிட்ட போடுறாங்க. சரி ஆஃபரில் கிடைக்கும் போது இந்த 5%மே நமக்கு லெஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணது தான். இதுலேயே நிறைய ஷாப்ஸில்
24 கேரட் காயின் வந்து பார்த்திங்கன்னா நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 22 மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் வாங்கும்பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க, கொடுக்கும்பொழுது எக்ஸ்ட்ரான அமௌண்ட் போட்டு கொடுக்க போகிறீங்க. மற்றபடி 24 தான் வாங்கணுமா, 22 வாங்கக்கூடாதா அப்படின்னும் இல்லை. நமக்கு எது கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் 24 பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைன்னா 22 வந்து வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 24 எனக்கு வாங்கணும்னு தோணுது, 5% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. 5% வேஸ்டேஜ் கொடுத்து சேவிங்ஸ் பர்பஸ்க்காக வந்து கோல்டு காயின் வந்து வாங்க வேணாம். 2% வரைக்குமே ஓகே தான். ஏன்னா எல்லா ஷாப்லேயுமே அந்த 2% வந்து போடுறாங்க. அதுக்கு மேலே 5%லாம் கொடுத்து நீங்கள் வந்து வாங்க வேண்டாம். இந்த 22 கேரட்டோட ரேட் எந்த பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் 24ம் இன்க்ரீஸ் ஆகும். இது சீக்கிரமாக இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், இது வந்து கம்மியாகும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் சேவிங்ஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எதுக்கு கம்மியாக கிடைக்குதோ, சப்போஸ் நீங்கள் இருக்கிற ஊரில் இப்போ மதுரை பீமாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க வேஸ்டேஜ் 24 கேரட்க்கு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஷாப்புக்கு போகிறீங்க, உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது, வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் 24 வாங்கி சேவ் பண்ணிக்கலாம். பட் அதிகமான அமௌண்ட் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கி 24 கேரட் வந்து சேவ் பண்ணுறது வந்து நமக்கு லாஸ் தான். எதுக்கு கம்மியான வேஸ்டேஜ் கிடைக்குதோ அந்த காயின் வாங்கி நீங்கள் சேவ் பண்ணிக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் பேர் வந்து ஆப் ஒர்க் ஆகலை, ஜிஆர்டி ஆப்னு சொல்லியிருந்தீங்க. ஆப் வந்து இப்போ ஒர்க் ஆகுது. நேற்று வரைக்கும் பார் ஷேப் காயின் வந்து அவைலபிளாக இல்லை ஆப்பில் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 1 கிராமில் கூட அந்த லக்ஷ்மி போட்ட பார் ஷேப் காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஹெல்ப்லைன் நம்பர் எடுத்து டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க. 24 கேரட் இதில் காமிக்கல, உங்களுக்கு 24 தான் வேணும்னாலும் அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கேட்டிங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க, எப்படி பேமெண்ட் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜான்வரி 5 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஜிஆர்டியில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எந்த கடையில் இந்த ஆஃபர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணலாம். ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஏதாவது கூப்பன் கோடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் கூப்பன் கோடு வந்து ஒர்க் ஆகும். கோல்டு காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் கோடு வந்து ஒர்க் ஆகலை. இப்போ கோல்டு ஜுவல்லரிக்குமே 30Kக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் தான் வந்து கூப்பன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தெரியல. கூப்பன் இருந்தாலுமே உங்களுக்கு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூப்பன் வந்து ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி நம்ம பில்லுக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஜிபிபி 500 இந்த மாதிரி 3000 இந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 25,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த கூப்பன் ஒர்க் ஆகுது. இது வந்து சில்வர் ஜுவல்லரி லைக் இந்த மெட்டி இந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கூப்பன் வந்து ஒர்க் ஆகும் 500க்கு. அது எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அந்த கூப்பன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.